முன்னொரு காலத்தில் பாரசீக நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு மீன் என்றால் உயிர். ஒருநாள் மீனவன் ஒருவன் மிகவும் அழகான பெரிய மீனொன்றை அரசவைக்குக் கொண்டு வந்து அரசனிடம் தந்தான். அந்த மீனைக் கண்டு மகிழ்ந்த அரசன் மீனவனுக்கு உடனே 100 பொற்காசுகள் பரிசளிக்குமாறு கட்டளையிட்டான். பக்கத்திலே அமர்ந்திருந்த அரசிக்கு இந்தச் செயல் பிடிக்கவில்லை. அரசனை பார்த்து, நாளைக்கே நம் வீரர்கள் யாரேனும் செயற்கரிய வீரச் செயல் செய்து வந்தால் நீங்கள் வழக்கம் போல 100 பொற்காசுகள் பரிசளிப்பீர்கள். ஆனால் பரிசு பெறுபவன் ஒரு மீனவனுக்குக் கொடுத்ததைத்தானே அரசர் நமக்கும் தந்துள்ளார் என்று நினைப்பான். அதனால் அந்த மீனவனுக்குக் கொடுத்த பரிசை ஏதேனும் சொல்லி திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள். நீ சொல்வது சரிதான். ஆனால் கொடுத்த பரிசை மற்றவர் குறை சொல்லாதபடி எப்படி திரும்ப வாங்குவது என்று கேட்டான் அரசன். அந்த மீனானா பெண்ணா என்று கேளுங்கள். அவன் ஆண் என்று சொன்னால் பெண் மீன் வேண்டும் என்று மீனைத் திருப்பித் தந்துவிடுங்கள். பெண் என்று சொன்னால் ஆண் மீன் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றாள் அவள். அரசனுக்கு தன் மனைவியின் அறிவுரை மிக நல்லதாகப்பட்டது. மீனவனைப் பார்த்து, நீ கொண்டு வந்த மீன் ஆண் மீனா பெண் மீனா என்று கேட்டான். அதற்கு அந்த மீனவன் பணிவாக, அரசே, இது ஆணுமல்ல பெண்ணுமல்ல பொதுவான மீன் என்றான். மீனவனிடமிருந்துதான் சற்றும் எதிர்பாராத பதில் வந்ததைக் கண்டு அரசன் பெரிதும் மகிழ்ந்தான். அந்த மகிழ்ச்சியில் அவனுக்கு மேலும் 100 பொற்காசுகள் தரும்படி கட்டளையிட்டான். 100 பொற்காசுகள் கொடுத்ததே அதிகம். அதை திரும்ப வாங்குங்கள் என்றால் மேலும் 100 பொற்காசுகள் தந்துவிட்டீர்களே என்று கோபத்துடன் சொன்னாள் அரசி. நான் மகிழ்ச்சி அடையும் போதெல்லாம் 100 பொற்காசுகள் பரிசு தருவது வழக்கம். இப்பொழுது அவன் சொன்ன பதிலால் மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு பரிசு தந்தேன். என்ன செய்வது என்றான் அரசன். 2 பொற்காசு பைகளையும் பெற்றுக்கொண்ட மீனவன் அரசனை வணங்கி விடை பெற்றான். பையில் ஓட்டை இருந்ததால் திரும்பிச் செல்லும்போது ஒரு பொற்காசு கீழே விழுந்தது. இதை பார்த்த மீனவன் அந்த காசு எங்கே உள்ளது என்று தேடிக் கண்டுபிடித்து பையில் போட்டுக்கொண்டான். இதை அரசனும் அரசியும் பார்த்துக் கொண்டு இருந்தனர்.